Chapter 4, Exercise 4.3, Question number 10க்கான solution. Question number 10, find the total number of subsets of the set with 4 elements, 5 elements and n elements. இதுக்கு hint கொடுத்துருக்காங்க. NC0, NC1, NC2 up to NCN வரைக்கும் ஆட் பண்ணோம்னா 2 power n சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழ்கான உறுப்புகளின் எண்ணிக்கை உள்ள கணங்களின் உட்கணங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். உட்கணங்கள்னா சப்செட். விடை குறிப்பு கொடுத்துருக்காங்க. 4 உறுப்புகள் இருந்தால் அதோட உட்கணங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு க்ளூவும் கொடுத்துருக்காங்க. 2 power n. இந்த 2 power n ஃபார்முலாவை நம்ம உட்கணங்களின் எண்ணிக்கைக்கு பயன்படுத்தி ஏற்கனவே முதல் பாடத்தில் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போங்கிறத மறுபடியும் பார்த்துட்டு இந்த கணக்குக்கு வருவோம். இப்போ சாதாரணமாக ஏங்கிறது ஒரு செட்டு எப்படி இருக்குன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் உள்ள ஒரு செட்டுன்னா n of a அப்படிங்கிறது கார்டினாலிட்டி செவ்வன்மை அப்படின்னு சொல்லிட்டு பேர். n of a 3 element, p of a set of all subsets of the set. எல்லா உட்கணங்கள் அடங்கிய கணம் தான் p of a, பவர் செட்னு பேர். p of a, the n of p of a, ஒரு செட்டு ஏவில் எத்தனை சப்செட்ஸ் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தான் 2 power n. இந்த 2 power n ஃபார்முலாவை நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஏற்கனவே இதை பயன்படுத்தியிருப்போம். அதுக்கு உள்ள ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இருந்தாலும் நம்ம இங்கே காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணி இதை நம்ம எப்படி வந்ததுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரியான NC0, NC1, NC2 இதெல்லாம் இருக்குது. அது என்ன இதில் உள்ள டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ P of A எழுதுனோம்னா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். பவர் செட் எழுதுகிறோம். செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் த செட். இதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை சப்செட்ஸ் இருக்கும்னா 2 power 3. தெர் ஆர் 8 எலமெண்ட்ஸ் இருக்கும் சப்செட்ஸு. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக எழுதுனோம்னா நமக்கு தெரிய வரும். ஃபஸ்ட்டு வந்து என்ன சப்செட்டில் ஃபஸ்ட்டு வந்து எம்டி செட், நல் செட். அடுத்தது 1 உள்ளது, 2, அப்புறம் 3. ஓகே, அப்புறம் 2 எலமெண்ட்ஸாக உள்ளது 1, 2, அப்புறம் 2, 3, அப்புறம் 1, 3, அப்புறம் லாஸ்ட்டாக 3மே உள்ளது 1, 2, 3. இதுதான் செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ். இதில் எத்தனை இருக்குது n of p of a அப்படின்னா அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி n of p of a equal to 8. அதுதான் 2 power 3 ஃபார்முலா. இதில் பார்த்தோம்னா ஒரு எலமெண்ட்டும் இல்லாதது 1 இருக்குது, 3மே உள்ளதும் 1 இருக்குது. ஓகே, அடுத்து 1 1 டேக்கிங் 1 at a டைம் வந்து எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. 2 at a டைமும் எவ்வளோ இருக்குன்னா 3 இருக்குது. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா 3 அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி இதை எப்படி சொல்லலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் இதை வந்து 3C0ன்னு சொல்லலாம். அதே போல் இதை எப்படி சொல்லலாம்னா 3C3ன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது வந்து 3C1 டேக்கிங் 1 at a டைம், ஒவ்வொன்றாக எடுக்கும் வழிகளின் எண்ணிக்கை. அதே போல் 2 2 எடுக்கிற வழிகளின் எண்ணிக்கை என்ன, 2 2 எடுக்கிறோம். எதை முன்னாடி எடுக்கிறோம்லாம் கிடையாது, 1 2 எடுத்தால் போதும். அப்படிங்கிறதுனால இது வந்து 3C2. இப்போ இதுதான் வந்து அங்கே இருக்குது பாருங்கள். எனக்கு பதிலாக 3 போட்டோம்னா கிடைக்கக்கூடியது 3C0, அப்புறம் 3C1, அப்புறம் 3C2, அப்புறம் 3C3. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வருது 3C0, 3C1, 3C2, 3C3 ஈக்குவல் டு எவ்வளோதுன்னா டோட்டலாக 8. இப்போ எதுவுமே எடுக்கல, 1 எடுத்தோம், 2 எடுக்கிறோம், 3 எடுக்கிறோம். இப்போ 3C0ங்கிறது 1 நமக்கு தெரியும், 3C1ங்கிறது 3 நமக்கு தெரியும். 3C2 அப்படின்னா 3C1ம் ஈக்குவல், ஏன்னா இந்த 3ல் 2 போய்னா 1. இப்போ 3C2ம் 3C1ம் 1 தான், அது வேல்யூ வந்து 3 தான். ப்ளஸ் 3C3யும் 1, ஒரு 8. அப்போ இது மாதிரி நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஃபார் 3 எலமெண்ட்ஸில் நம்ம ஈஸியாக எழுதிடும். இது 4 5 நிறைய எலமெண்ட்ஸ் இருந்தால் எழுதி இதை மாதிரி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு தான் நம்ம இதை மாதிரி தெரிஞ்சுக்க போகிறோம். உறுப்புகளின் எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க, கணங்களில் உள்ள உட்கணங்களின் எண்ணிக்கை எவ்வளவு. டைரெக்டாக நமக்கு உட்கணங்கள் வேணுமா இப்படி, அதில் உட்கணங்களில் 1 உள்ளது எத்தனை, 2 உள்ளது எத்தனை, 3மே உள்ளது எத்தனை, ஒன்றுமே இல்லாத எத்தனை அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு நம்ம காம்பினேஷன்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பைனாமியல் தியரம்ஸ் அந்த சாப்டர் அடுத்த சாப்டரில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். இப்போதைக்கு இந்த சம்முக்கு வருவோம். இந்த சம்மில் நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு இப்போ தான் வர்றோம். ஃபர்ஸ்ட் ஒன், there are 4 elements.
4 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா 4 எலமெண்ட்ஸ். உட்கணங்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா இந்த 2n நம்ம யூஸ் பண்ணாலும் அதை எப்படி பிரித்து எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம்? இப்போ 4C0, 4C1, 4C2, 4C3 அண்டு 4C4 இது மாதிரி நம்ம பிரித்து எழுதுகிறோம். அதாவது வரக்கூடிய ரிசல்ட் உட்கணங்கள் எண்ணிக்கை, அதாவது நல் செட் ஒன்று ஒன்றா. இப்போ 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4ன்னு இருந்துச்சுன்னா ஒன்றா எடுத்தோம்னா அதில் ஒரு 4 இருக்கும் அப்படிங்கிறத, 4C1 டைம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இந்த இது. 2 2 எடுத்தால் அதில் 6 இருக்கும். ஏன்னா 4C2ங்கிறது 6. அடுத்து 4C3ங்கிறது 3 3 எடுத்தோம்னா 1 2 3 2 3 4 1 3 4 2 3 4 அப்படிங்கிற மாதிரி நமக்கு 3 3 எடுத்தோம்னா அதில் நமக்கு 4 கிடைக்கும். எல்லாத்தையும் எடுத்தால் அது ஒன்று. அப்போ டோட்டலாக உட்கணங்களில் வரக்கூடிய வெரைட்டிஸை நமக்கு இந்த இது பிரித்து காட்டுது. டோட்டலாக ஆன்சர் 2n போட்டால் ஆன்சர் வந்துடும். 2n பதிலாக 4 போட்டோம்னா நமக்கு தேவையானது கிடச்சிரும். இருந்தாலும் நம்ம பிரித்து கண்டுபிடிப்பதற்கு இந்த ஃபார்முலா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கொள்வோம். அதனால் 4C0ங்கிறது 1, 4C1ங்கிறது 4, 4C2ங்கிறது 6, 4C3ங்கிறது 4, 4C4ங்கிறது 1. டோட்டலாக எவ்வளவு? 16 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2^4ங்கிறது 16. திஸ் இஸ் ஈக்குவல் டு 2^4 அப்படிங்கிறது நமக்கு வந்தாலும் இதை எப்படி பிரித்து வருது? அப்போ 1 1 வர்றது, 2 2 வர்றது, 3 3 வர்றது, 4 4 வர்றது, எதுவுமே வராமல் போகிறது. எல்லாத்தோட அடிஷன் தான் உட்கணங்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துடுறோம். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் நம்ம போகிறோம். செகண்ட் ஒன் என்ன? there are 5 elements, 5 உறுப்புகள் இருக்குது. அப்போது உட்கணங்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? உட்கணங்களின் எண்ணிக்கை டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? 5C0. 5ல் எதுவுமே எடுக்காமல் எம்டி செட் 1, 5ல் 1 1 எடுத்து 1, 5ல் 2 2 எடுத்தது, 5ல் 3 3 எடுத்தது, 5ல் 4 4 எடுத்தது, 5மே எடுத்தது. இதை நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5C0ங்கிறது 1, 5C1ங்கிறது 5, 5C2ங்கிறது வேணால் இந்த எழுதி பார்ப்போம். 5 × 4/1 × 2 எவ்வளவு? 2. 5C3ங்கிறதும் 5C2ங்கிறதும் 1 தான். அப்போ இது எவ்வளவு? 10. அப்போ இதுவும் 5 × 4/1 × 2ன்னு எழுதிக்கும். இது மறுபடியும் 10 தான். 5C4ங்கிறது 5C1 தான், அதுவும் 5. 5C5ங்கிறது 1. அப்போது 1 + 5 + 10 + 10 + 5 + 1. இப்போ டோட்டலாக எவ்வளவு அப்படின்னா 32 வருது. இப்போ 32ல் ஒவ்வொன்றும் என்னென்ன டினோட் பண்ணுதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது 0 எலமெண்ட் உள்ளது, இது 1 1 எலமெண்ட்டாக உள்ள சப்செட்ஸு, இது 2 2 எலமெண்ட்டு, இது 3 3 எலமெண்ட்டு, இது 4 4 எலமெண்ட்ஸ், இது ஆல் 5 எலமெண்ட்ஸ் உள்ள சப்செட்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறத நம்ம இந்த ரிலேஷன் மூலமாக தெரிஞ்சு கொள்கிறோம். அடுத்தது லாஸ்ட் ஒன், தேர்டு. இதே போல் n உறுப்புகள் இருக்குது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சப்செட்ஸ் உட்கணங்களின் எண்ணிக்கை எவ்வளவு வரும் அப்படின்னா இதே போல தான் NC0, NC1, அடுத்தது NC2, அதே போல் அப் டு எக்ஸட்ரா NCN. இதில் பார்த்தோம்னா இது எவ்வளவு? 5 எலமெண்ட்ஸ் இருந்தால் 2^5. அதப்போ அந்த ஃபார்முலாவே நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. இப்போ 4 எலமெண்ட்னா 2^4. இதே இப்போ n எலமெண்ட்ஸ்னா அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது 2n உட்கணங்கள் எண்ணிக்கை. டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் 2n கிடைக்குது. அதில் 0 எலமெண்ட்ஸ் உள்ளது 1, 1 எலமெண்ட் உள்ளது n, 2 எலமெண்ட் உள்ளது இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. அதனால் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸை நம்ம கண்டுபிடிப்பதற்கு பைனாமியலையும் யூஸ் பண்ணலாம், காம்பினேஷனை யூஸ் பண்ணுறோம். அதில் உள்ள டிஃப்ரெண்ட் எத்தனை தடவைகள் வருது, 2 2 எடுத்தால் அது எத்தனை வரிகளில் எத்தனை விதங்களில் எடுக்கிறோம் அப்படிங்கிறத இந்த கணக்கு மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 10. இந்த சம் மூலமாக பைனாமியலுக்கும் காம்பினேஷனுக்கும் உள்ள தொடர்பையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.